பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 32 அதிகாரம் 10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஏனென்று சொன்னால் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த உலகத்துல நம்ம வாழுகிற நேரங்கள்ல அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாமே இந்த பூமியில இருக்கு. ஆனால் இவை எல்லாவற்றையும் ஜெயித்தவர் எங்களோடு இருக்கிறதுனால நாங்க எல்லாவற்றிலுமே ஜெயம் எடுத்து வாழ்ந்து வருகிறோம். அதே நேரத்துல அநேக நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறோம்னு சொன்னா தடுமாறி விடுகிறோம், புலம்ப ஆரம்பிக்கிறோம். பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை வருகிற நேரங்கள்ல, நாங்க நம்புகிற காரியங்களை எங்களை கைவிடுகிற நேரங்கள்ல நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா புலம்ப ஆரம்பிக்கிறோம். அந்த நேரங்கள்ல ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசம் என்ன செய்து குறைய ஆரம்பிக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்ப நாங்க தடுமாறுவோம்னு சொன்னா கர்த்தர் மேல நாங்க வைக்கிற நம்பிக்கை குறையும் பொழுது நாங்க தடுமாறுவோம். பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, ஒரு வியாதியை கண்டோ, அல்லது நாங்க ஒரு காரியத்தை நாங்க நம்பி ஏமாறுகிற ஒரு சந்தர்ப்பம், அல்லது நடக்காமல் போகிற ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா புலம்ப ஆரம்பிச்சு விடுகிறோம். என்ன காரணம்னு சொன்னால் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை நாங்க என்ன செய்யறோம், இப்படிப்பட்டதான காரியங்கள் மேல நாங்க வைக்க ஆரம்பிக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால் கர்த்தர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கையை நாங்க விட்டு விலக ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 33 அதிகாரம் 18-19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தினால நீங்க பாதிக்கப்பட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காரியம் இப்படி ஆயிட்டு, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில நான் சிக்கப்பட்டு இருக்கிறேனே, இதுல இருந்து நான் இப்படி வெளியே வருவேன், இது ஒருவேளை நடக்குமா? எந்த ஒரு காரியமா இருக்கலாம், அது உங்களுக்கு வடிவாய் தெரியும். நீங்க எந்த காரியத்தை நினைச்சு இன்னைக்கு புலம்ப ஆரம்பிக்கிறீங்க? பொதுவாக அந்த இருதயத்துல ஒரு பலம் இல்லாத ஆக்கள் அதிகமா என்ன செய்வோம்னு சொன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவோம். சிலர் அதை ஈஸியா என்ன செய்திருவாங்க, எடுத்துருவாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருகிற நேரத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்வாங்க. சிலரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு நிலைமை காணப்படும். அந்த நேரத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதிகமா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஆயிட்டே நாங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிகமா என்ன செய்வாங்கன்னு சொன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை அந்த சூழ்நிலை நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய கண் உங்க மேலேயே நோக்கமா இருக்கிறது. எப்பொழுதுமே அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு, எந்த பிரச்சனைனால இன்னைக்கு நீங்க பாதிக்கப்பட்டு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய கண் உங்க மேலேயே நோக்கமா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுடைய கண் அவர் மேல நோக்கமா இருக்கணும். நீங்க அவரையே நோக்கி பார்க்கணும். எங்களுக்கு ஒத்தாசி வருகிற பர்வதம் அவர் மட்டும்தான். ஆகவே எல்லாவற்றுக்கும், இப்படிப்பட்ட காரியமானாலும், இது நடக்காது, இது முடியாதுன்ற எந்த ஒரு காரியமானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் எங்களுடைய நம்பிக்கை அவர் மேலேயே இருக்கணும். கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் எப்பவுமே எங்களை வழி நடத்தும், எங்களை காப்பாற்றும். அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களுடைய வாலிப காலத்துல, அதாவது ஒரு 20-25 வயதுல நாங்க ஒரு நம்பிக்கை வச்சிருப்போம், எங்களால் இது முடியும், இது என்னால முடியும், நான் இதை செய்திருவேன் அப்படின்னு நாங்க நம்புவோம். இதே வயது போக 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 முதியவர் ஆகிற கண்டிஷன் வருகிற பொழுது நாங்க என்ன செய்வோம், எங்களோட நம்பிக்கை இல்லாமல் போகும். இதுதான் எங்கள் மேல வைக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்று கூட இதை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் மேல நாங்க வைக்கிற நம்பிக்கை அது வாலிப காலத்துல எப்படி இருக்கிறதோ அதே மாதிரிதான் முதியவரான பிறகும் இருக்கும். அதுதான் கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. அதே நம்பிக்கை வாலிப காலத்திலே நாங்க சொல்லுவோம், என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. முதியவரான பிறகும் சொல்லுவோம், என்னால இதை செய்ய முடியும்னு சொல்லி. காரணம், எங்களோட நம்பிக்கை அப்ப கடவுள் மேல இருக்கும், கர்த்தர் மேல இருக்கும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எந்த
காரியத்துக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்காக யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, உங்க நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. முழுவதும் ஒரு சில என்ன செய்வோம்னு சொன்னா, கொஞ்சம் கர்த்தரை நம்புவோம், கொஞ்சம் எங்களுடைய பலனை நம்புவோம், எங்களுடைய வருமானத்தை நம்புவோம், எங்களுடைய தொழிலை நம்புவோம், எங்களுடைய படிப்பை நம்புவோம், எங்களுடைய வேறு வேறு காரியங்கள் என்ன செய்வோம்னா நம்புவோம். கொஞ்சம் நம்பிக்கை கர்த்தர் மேல நாங்க வைப்போம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, முழுமையாக எங்களுடைய நம்பிக்கையை நாங்க என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா கர்த்தர் மேல வைக்க வேண்டும். முழு நம்பிக்கை அவர் மேல வைக்கிற பொழுது அவருடைய கண் எப்பொழுதுமே அதிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவதற்கு எங்கள் மேல நோக்கமாய் இருக்கிறது, உங்க மேல நோக்கமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரானாலும் சரி, எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நிமித்தமாக நீங்க புலம்பிக் கொண்டிருந்தாலும் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண நம்முடைய ஆண்டவரால முடியும். அதற்காகவே நம்முடைய ஆண்டவர் அவருடைய கண்ணை உங்க மேல வைத்து நோக்கமாய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவரால் முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பஞ்சத்திலும் உங்களை காக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட கொள்ளை நோயின் மத்தியிலும் உங்களை விடுவிக்க அவரால் முடியும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அவரை முழுமையாக நம்ப வேண்டும். எங்களுடைய திறமை, எங்களுடைய படிப்பு, எங்களுடைய பணம், எங்களுடைய எந்த காரியமானாலும் சரி, இது எதுவுமே எங்களை என்ன செய்யாது, உபத்திரவத்திலோ பஞ்சத்திலோ எங்களை காப்பாற்ற முடியாது. எங்களுடைய நம்பிக்கை எதுவுமே என்ன செய்யாது, எங்களை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் எப்பவுமே எங்களை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலையில ஒரு நிமிடம் நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் சரி, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயம் முழுவதும் உண்மைத்தான் நம்பி இருக்கும், நான் 100க்கு 100 உங்களை மட்டுமே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவருடைய கண் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க, விடுவிக்க, வெளியே கொண்டு வர உங்கள் மேல நோக்கமாயிருக்கும். நாங்கள் அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலுமாய் உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. இயேசுவே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த தெய்வமே நீங்க சொன்னீங்கப்பா. இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகளை இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே கொண்டு வருவதற்கு உங்களுடைய கண் அவர்கள் மீது நோக்கமா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், போராட்டத்தின் மத்தியில புலம்பிக் கொண்டு இருந்தாலும் கர்த்தாவே, இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இதிலிருந்து விடுதலை ஆவார்களாக. இயேசுவே, இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க நீங்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மாலே மாத்திரமே அதை செய்ய முடியும். உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய முழு நம்பிக்கையை உண்மையில வைக்க கிருபை கொடுங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற வேற வேற காரியங்களையும் திறமைகளையும் நம்பி இயேசுவே அந்த நம்பிக்கையை இழந்தது நிமித்தமா இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்தித்து ஏமாற்றத்தின் மத்தியிலிருந்து புலம்பிக் கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த நிமிஷம் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்களுடைய முழு நம்பிக்கையும் உங்க மேல வைக்கும்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. என்னோடு கூட ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை, அன்பு மகளை, மகனை, சகோதரனை, சகோதரியை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய சூழ்நிலை இருந்து கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவே, உங்களுடைய கண் உங்களுடைய பிள்ளைகள் மீது நோக்கமாய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை கொடுத்ததுக்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்ததுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.